பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா. என்ன சௌந்தர்யா, ஒரு மாதிரி இறுக்கமா இருக்க? நடக்கிற எதுவும் நல்லதா இல்லையேங்க. வீட்ல பிரச்சனை, அத சரி பண்ணா நல்லா இருக்கும்னு கோயிலுக்கு போனோம். கோயில்ல ஐயர் என்ன சொன்னாரு, சந்தான லட்சுமி பூஜை பண்ணா வீட்ல சாந்தம் வரும்னு சொன்னாரு. அத பண்ணா 5 தேங்காயும் மொத்தமா அழுகி போயிடுச்சு. அத பார்த்து பூஜை பண்ண வந்த ஐயரே ஷாக் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா கண்ணம்மா நம்ம வீட்டு வாசல்ல சாமி கும்பிட போன, அங்க அவளை பாம்பு கொத்த வருதுங்க. ஐயோ, நல்ல வேளை அவ அதுல இருந்து தப்பிச்சிட்டா. இப்படி ஒண்ணு மேல ஒண்ணு வரிசையா நடந்துகிட்டே இருக்குங்க. எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சரி, பாரதி எங்க? ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டானா? இல்லத்த, இப்பதான் கிளம்பிட்டு இருக்காரு. ஆடி வெள்ளிக்கிழமைக்கு பூஜை பண்ணணும். பூஜைக்கு அவனும் இருக்கணும். அவனை கேட்டா முடியாதுன்னு சொல்வான். சரி, அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க எல்லாருமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாம கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? டேய் பாரதி, அப்பா, அம்மா உங்ககிட்ட என்னமோ பேசணுமா? அம்மா உங்ககிட்ட என்னமோ சொல்லணுமாடா? பாரதி, நாளைக்கு ஆடி வெள்ளி, வீட்ல பூஜை இருக்கு. நல்லபடியா பண்ணுங்கம்மா. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? ஆமாண்டா, நீதான் அந்த பூஜையில உட்காரணும். என்னம்மா இது? எத்தனை பூஜை? டெய்லி ஒரு பூஜை பண்ணிட்டே இருப்பீங்களா? இது என்ன வீடா இல்ல பஜனை படமா? இதுக்காக தான் ஃபேமிலியோட ஃபார்ம் ஹவுஸ் கூப்பிட்டு வந்தீங்களா? மனசுக்கு பிடிக்கலன்னா எரிச்சலா தாண்டா இருக்கும். ஆனா நடக்கிற கெட்டதை தடுத்து நிறுத்த மனுஷங்க நம்ம கிட்ட எதுவுமே இல்லைன்னா சாமி கிட்ட தாண்டா நம்ம முறையிடணும். அம்மா, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு என்ன ஆள விடுங்க. வெள்ளிக்கிழமை எனக்கு நிறைய வேலை இருக்கு. அன்னைக்கு நீங்க சொன்னீங்கன்ற காரணத்துக்காக தான் முக்கியமான ஆபரேஷன் தள்ளி வச்சுட்டு பூஜையில கலந்துக்கிட்டேன். இப்ப வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த ஆபரேஷனை பண்ணி ஆகணும். போஸ்ட்மார்ட் பண்ண முடியாது. நீ பொய் சொல்றேன்னு நல்லாவே தெரியுதுடா. இத பாரு, முதல்ல இந்த பூஜை உனக்காக. உன்னுடைய குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு தான் இந்த பூஜையே பண்றோம். அத முதல்ல நீ மனசுல வச்சுக்கோ. யாருக்கோ பண்ற மாதிரி நினைச்சு இப்படி ஓடிட்டு இருக்காதடா. உண்மையை சொல்றதா இருந்தா இது யாருக்கோ செய்யறதுதாம்மா. அவ வயித்துல வளர்றது என் குழந்தை இல்லம்மா. இது பாரு, நீ கட்டாயமா இந்த பூஜையில கலந்துக்கணும். அதுக்கு ஆப்ஷனே இல்ல. முடியாதுமா. எனக்கு இந்த பூஜையில நம்பிக்கை இல்ல. என்னது, நம்பிக்கை இல்லையா? அன்னைக்கு குன்றக்குடி போயிருந்தப்போ கண்ணம்மா நல்லா இருக்கணும்ட்டு அழகு குத்திட்டியாடா. அன்னைக்கு மட்டும் கடவுள் மேல நம்பிக்கை இருந்துச்சா? அன்னைக்கு இருந்துச்சு, இன்னைக்கு இல்ல. அதுக்கு என்ன பண்ணணும்ன்றீங்க? பாரதி, என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நாங்க எல்லாரும் மட்டும் என்ன வேலை வெட்டி இல்லாம இந்த பூஜை பண்றோம்னு நினைக்கிறியா? எடுத்த
எடுத்தோம் கவுத்தோம் எதுவும் பண்ணிட முடியாது. சாமி சமாச்சாரம். எந்த முக்கியமான வேலை இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு வந்து பூஜையில கலந்துக்கிற வழியை பாரு. சாரிப்பா, என்ன நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. போன தடவை நீங்க ரொம்ப கம்பல் பண்ணீங்கன்னு தான் வந்து உட்காந்தேன். விட்டா டெய்லி பூஜை நடத்துவீங்களா? இதுக்கெல்லாம் நான் ஆள் இல்லப்பா. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். டேய், அப்படிலாம் உன் இஷ்டத்துக்கு விட முடியாது. இந்த பூஜை கண்டிப்பா நடக்கும். நீயும் கண்டிப்பா இதுல கலந்துக்கிற. அத்தை, பாரதி மாமாவை இவ்ளோ கஷ்டப்படுத்தி கட்டாயப்படுத்தி இந்த பூஜையில கலந்துக்க வைக்கணுமா? விருப்பம் இல்லைன்னா விட்டுறலாமே. நீ கொஞ்சம் சுமாரு. அவன் இந்த பூஜைய பண்ணித்தான் ஆகணும். எப்படி இந்த பூஜைக்கு வராம போறான்னு நானும் பாத்துடுறேன். காலையில இருந்து 4 தடவை போன் பண்ணிட்டேன், போன் எடுக்க மாட்டியா? அட இப்ப எதுக்கு மேடம் இம்பிட்டு நினைச்சாரிய? அதான் வந்துட்டல்ல, அப்புறம் எதுக்கு கோவப்படுறிய? மேடம் ஒரு உண்மையை சொல்லவா? இன்னைக்கு நீங்க செம்ம அழகா இருக்கீங்க மேடம். இந்த ட்ரெஸ் பின்னது. பேச்ச மாத்தாத, நேர விஷயத்துக்கு வா. இந்த கண்ணம்மாவை காலி பண்ண சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? ஏதாச்சும் கொஞ்சம் ட்ரை ஆச்சு பண்ணியா? முடியாதுன்னா சொல்லிடு, நான் வேற ஆளை பாத்துட்டு போறேன். அட அவசரப்படாதீங்க மேடம். கையில கத்தி இருந்தா யார வேணாலும் குத்தலாம். ஆனா அத கச்சிதமா செஞ்சு முடிக்கணும். அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் இருக்கு மேடம். டைம் வேணுமா? வேணா ஒரு ஜோசியர் பார்த்து நாள் குறிச்சு தரவா? வர்ற மேடம், உங்க கிட்ட கையை நீட்டி காசை வாங்கிட்டேன். நான் சொன்னா சொன்னபடி செஞ்சிருவேன். ஆனா அவசரப்பட முடியாது. ஏன் சொல்லுங்க? ஏன்னா நான் பாட்டுக்கு அவசரப்பட்டு கொலையை பண்ணிவிட்டு வாங்கின காசை அனுபவிக்க முடியாம ஜெயில கிடக்கணுமா? கஷ்டப்பட்டு தொழில் பண்றதை அனுபவிக்க தானே மேடம். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்பெல்லாம் தெருவுக்கு தெருவு சிசிடிவி கேமரா வச்சு விட்டுருக்காங்க. அது வேற உளவாளி மாதிரி நம்மள பார்த்துக்கிட்டே இருக்கா. தொழில்நுட்பம்லாம் இப்ப வேற மாதிரி மாறிடுச்சு மேடம். தொழில் எல்லாம் முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப ரிஸ்க். உன் புலம்பல கேக்குறதுக்காகலாம் நான் இங்க வரல. வேலைய முடி, அத சொல்றதுக்காக தான் வந்தேன். மேடம், நான் எதுவுமே அட்டெம்ப்ட் பண்ணாத மாதிரில பேசுறிய. அன்னைக்கு கண்ணம்மா வீட்டு வாசல்ல சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தா. அப்போ ஒரு விஷப்பாம்பை பிடிச்சி விட்டோம்ல, அதுவும் நைஸா முன்னாடி போய் நின்று கொத்த போயிடுச்சு. கடைசியில பார்த்தா அவ ஊத்துன பாலை குடிச்சு புட்டு நாய்க்குட்டி மாதிரி வந்துருச்சு மேடம். மேடம் சும்மா சொல்லக்கூடாது, அது ராசியான பாம்பு. அதை வச்சு இது வரைக்கும் 4 பேரை போட்டு தள்ளிருக்கேன் தெரியுமா? ஆனா இப்படி நடக்கிறது இதான் முத தடவை. ஐயோ, கதை கதையா சொல்றியே தவிர காரியத்துல ஒண்ணும் கிழிக்கல. மேடம் எனக்கு ஒரு டவுட். நான் ஏற்கனவே கேட்டதுதான் திரும்பவும் கேட்கிறேன். அந்த கண்ணம்மா மேல கண்டிப்பா தப்பு இருக்குதானே? இல்ல ஏன் கேக்குறேன்னா, நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அவ நல்ல மாதிரியே தெரியுது. இல்லைன்னா பாம்பிய திரும்ப வரணும். அந்த பாம்பை முதல்ல அடிச்சு கொல்லு. நான் தான் அப்பவே சொன்னல, என் ஃப்ரெண்டா அவ நம்ப வச்சு ஏமாத்தினவ. இப்ப வரைக்கும் அவ இன்னொருத்தன் கூட தொடர்புல தான் இருக்கா. ஆனா இவன் கூட வாழ்ந்துட்டு இவனையே சீட் பண்றா. என் ஃப்ரெண்டு டெய்லி என் கிட்ட தான் அழறா. சீக்கிரமா தயவு செஞ்சு ஏதாவது செஞ்சு முடி, இல்லனா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவனே அவளை கொன்னாலும் கொன்னுடுவான். மேடம் நீங்க இவ்வளவு தூரம் சொல்றிய, உங்களுக்காக வேண்டி சீக்கிரமே சம்பவத்தை பண்றேன். கொஞ்சம் டைம் கொடுங்க. இன்னும் எவ்வளவு டைம் கொடுக்கறது? குயிக்கா வேலையை முடிக்கிற வழியை பாரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.
என்னடா ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டே இருக்க போல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அறிவு. டேய், நீ எல்லாம் கொரோனா வார்டுல சேர்ந்தாலும் கொண்டக்கடலை நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்குமான்னு கேக்குற ஜாலியான ஆளு. இப்ப என்ன திடீர்னு யோசனை? இன்னைக்கு பாம்பு வந்துச்சுல, ஆமா, நம்மள பார்த்து 2 பேர் ஓடி போனாங்களே. அவங்க 2 பேரும் கன்ஃபார்மா பிளான் பண்ணி தான் நம்ம வீட்ல பாம்பை விட்டுருக்காங்க. கண்ணம்மனை கொத்துறதுக்கு பாம்பை பிடிச்சிட்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ள விட்டு அது கடிக்குதா இல்லையான்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஏய், எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற? அறிவு, நம்ம வீட்டுக்கு வரதா இருந்தா எப்படியா இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரீட் வழியா தான் வந்தாகணும். இந்த ஸ்ட்ரீட்ல மொத்தம் 6 வீடு இருக்கு. 6 வீட்லயும் சிசிடிவி கேமரா இருக்கு. சரி, எதுக்கும் நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கலான்னு முதல்ல நம்ம வீட்ல இருக்கிறத பார்த்தேன். கரெக்டா அந்த பிரச்சனை நடக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேமரா டேமேஜ் ஆயிருக்கு. சரி, நம்ம வீட்ல தான் இப்படி நடந்துச்சுன்னு பக்கத்து வீட்ல போய் பார்த்தா அங்கேயும் இதே டைம்ல சிசிடிவி கேமரா டேமேஜ் ஆயிருக்கு. தெளிவா பிளான் பண்ணி தான் நீ வந்திருக்காங்க. ஏய், நிஜமாவே நீ சொல்றத கேட்டா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. எனக்கும் தான் அறிவு. யார் இதை பண்ணிருப்பா, எதுக்காக பண்ணணும், எனக்கு ஒண்ணுமே புரியல. பழக்கமா சொத்து பத்து பிரச்சனை இருந்தா இல்ல சொந்த வாழ்க்கையில பிரச்சனை இருந்தாதான் இப்படி எல்லாம் நடக்கும். நம்ம வீட்ல சொத்து பிரச்சனையும் இல்ல, பாரதி கண்ணம்மானிக்குள்ள இருக்க பிரச்சனை ஏதோ கோவத்தினால பிரச்சனை, அது வேற விஷயம். அதுக்கு அதுக்கும் சுத்தமா சம்மந்தம் இல்ல. அப்புறம் என்னவா இருக்கும்னு யோசிச்சு யோசிச்சு என் மண்டையை வெடிச்சிடும் போல இருக்கு. ஏய், சிசிடிவி கேமராலாம் கவனிச்சு ஒருத்தன் வரானா அவன் நம்மள ரொம்ப நாளாவே ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கான். அது நமக்கு இப்பதான் தெரியுது. ஆமா அறிவு, இது ரொம்ப நாளா பிளான் பண்ணி இப்பதான் எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இது பாரு, இப்போதைக்கு நீ யார்கிட்டயும் சொல்லாத. ஏய், சித்தி கிட்ட சொன்னா வேற ஏதாவது பண்ணுவாங்கல்ல. சொல்லாத. அவங்க டென்ஷன் ஆகி இங்க இருக்க எல்லாருமே டென்ஷன் பண்ணிடுவாங்க. நம்மளே டீல் பண்ணிப்போம், புரியுதா? மாமா, நான் பேசினா உங்களுக்கு டென்ஷன் ஆகும்னு தெரியும். இருந்தாலும் என் மனசுல தோன்றத சொல்றேன். நீங்க பதில் சொல்லலைனாலும் பரவாயில்ல மாமா. எவ்வளவு திட்டினாலும் திரும்ப திரும்ப வந்து பேசி உயிர் எடுக்கிறா. இவளுக்குலாம் சொரணையே இருக்காதா? அத்தை உங்களை பரிகாரம் பண்ண சொன்னப்போ எனக்கு விருப்பம் இல்ல, விட்டுருங்கன்னு நீங்க சொன்னீங்க. பரிகாரங்கிறது முழு நம்பிக்கையோட செய்ய வேண்டியது. அப்பதான் அதுக்கு முழு பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. உங்க மனசுக்கு பிடிக்கலன்னா அத்தை சொல்றாங்க, வீட்ல எல்லாரும் சொல்றாங்கன்னு நீங்க பண்ண வேண்டாம் மாமா. உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த மத்தவங்க வற்புறுத்தலுக்காக பண்ணணும்னு அவசியம் இல்லை மாமா. கோயிலுக்கு போயிருந்தப்ப வீட்ல இருக்கிற பிரச்சனை தீரணும், குழந்தை நல்லபடியா பொறுக்கணும்னு முதல்ல சந்தான லட்சுமி பூஜை பண்ண சொன்னாங்க. அத பண்ணும்போது எல்லா தேங்காயும் அழுகி போயிருந்துச்சு. எனக்கே அதை பார்க்கறதுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு மாமா. அந்த தேங்காய் விட என் மனசு ரொம்ப அழுகி போயிருக்குடி. எப்படி இதை யாருக்கிட்ட நான் சொல்றது? அதுக்காக அத்தை போய் கோயில கேட்டப்போதான் ஆடி வெள்ளிக்கு வீட்ல பூஜை பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த பூஜைக்கு தான் அத்தை உங்களை கூப்பிட்டாங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க வர வேண்டாம் மாமா. ஏய், இத நீயா சொல்றியா இல்ல யாராவது சொல்லி கொடுத்து சொல்றியா? நானே தான் மாமா சொல்றேன். பிடிக்காத விஷயத்தை நீங்க பண்ணும்போது எவ்வளவு கஷ்டப்படுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்போ ஒண்ணு பண்ணு, நேரா இத போய் எங்க அம்மா கிட்ட சொல்லு. இந்த மாதிரி பாரதிக்கு பூஜை எல்லாம் ஆசை இல்லையா? அவனை போட்டு டார்ச்சர் பண்ண வேண்டாம். பண்றதே பரிகார பூஜை, அத மனசுக்கு பிடிக்காம செஞ்சா அதுல ஒரு யூஸும் இல்ல. அவரை பேசாம விட்டுலாத்த அப்படின்னு நீ போய் சொல்ல. கிட்ட பாரு, திரும்ப எங்க அம்மா வந்து என்கிட்ட பஞ்சாயத்துக்கு நிக்க கூடாது. ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பும் போது என்ன நிக்க வச்சு ஒரு 5 நிமிஷம் பேசுறது, ஒரு 10 நிமிஷம் பாடம் நடத்துறது, இதெல்லாம் இருக்கவே கூடாது. அதான் எல்லாம் உனக்கே நல்லா தெரியுது இல்ல? நீயும் நான் வர வேணாம் தான் நான் நினைக்கிறேன். ஐயோ, அப்படிலாம் இல்ல மாமா. நீங்க வர வேண்டாம்னு நான் நினைக்கவே இல்லை.
உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வர வேண்டாம் தான் சொன்னேன். அதத்தான் நானும் சொல்றேன். எனக்கும் விருப்பம் இல்லதான். போய் சொல்லிடு. என்ன? சரிங்க மாமா, நான் சொல்லிடுறேன். ஆனா நான் உங்களை ஒண்ணு கேட்கவா? அதானே அதானே பார்த்தேன். என்னடா இன்னும் ஆரம்பிக்கலையே? இல்ல மாமா, நீங்க பூஜைக்கு வாங்கன்னு நான் கூப்பிடல. என் மேல காட்டுற வெறுப்புக்கு என்ன காரணம்னு கூட நான் கேட்கல. ஆனா என்னோட சேர்த்து பிறக்க போற குழந்தையையும் வெறுக்கிறீங்களே, ஏன் மாமா? பூமிக்கு வரத்துக்கு முன்னாடியே அது மேல வெறுப்ப காட்டுறீங்களே, எதுக்காக மாமா? நாளைக்கு அந்த குழந்தை பிறந்து வந்து அப்பான்னு உங்களை பாசமா கூப்பிட வேண்டாமா? வேணாண்டி. அந்த புள்ள எதுக்கு என்ன அப்பான்னு கூப்பிடணும்? யாரு புள்ளைக்கு யார் அப்பா? நமக்கு குழந்தை பிறந்தா அதை எப்படிலாம் வளர்க்கணும்னு நம்ம ஆசையா எவ்வளோ பேசியிருப்போம். அதையெல்லாம் எப்படி மாமா மறந்தீங்க? என் மேல இருக்கிற கோபத்தை குழந்தை மேல காட்டாதீங்க மாமா. நான் இவ்வளவு தூரம் உன்னை திட்டுறேன், திரும்ப திரும்ப வந்து மாமா மாமான்னு பேசுறியே, உனக்கு சுத்தமா வெக்கமாவே இருக்காதா? நீங்க பேசுறதெல்லாம் புரியலன்னு நினைச்சீங்களா மாமா? நல்லா புரியுது. என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்க நல்ல விதமா மாறிட மாட்டீங்களான்னு நினைச்சுதான் நான் இப்படி பேசிட்டு இருக்கேன். செம. இதெல்லாம் கனவுல கூட நினைச்சு பார்க்காத. இதெல்லாம் ஒரு காலமும் நடக்காத. மாமா, ஏமா அம்மா, அஞ்சலி போன் பண்றாமா. என்னன்னு நீயே பேசு. என்னடி அஞ்சலி, ரொம்ப நாளா போனையே காணா? மா, உன் புருஷன் உனக்கு இது வரைக்கும் எவ்வளவு பணம் கொடுத்திருக்காரு? இது என்னடி புது கேள்வி? அந்த ஆள் என்னைக்கு என்கிட்ட கொடுத்துருக்கான்? எப்பயாச்சும் அங்க இங்கன்னு சம்பாதிச்சு கொடுத்திருப்பாருல்ல. ஒரு 5, 10 இல்ல நான் மேக்ஸிமம் ஒரு 25. இப்ப எதுக்குடி அந்த ஆள் கதை இழுக்கிற? எல்லாம் ஒரு விஷயமாதான். என் புருஷன் எனக்கு 1,00,000 ரூபாய் செக் கொடுத்திருக்காரு. 1 லட்சமா? ஏண்டி அஞ்சலி, என்னடி திடீர்னு உன் புருஷன் இம்புட்டு ரூபாய் எடுத்து உன் கையில கொடுத்திருக்காரு? எப்படி அந்த ஆள் மனசு மாறுச்சு? அதெல்லாம் ஒன்றும் மாறல. நான் சும்மா ஷாப்பிங் போகணும், ஒரு 4 ட்ரெஸ் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி, அது கொஞ்ச நேரம் முன்னாடிதான். என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது சரி என் புருஷன் கொஞ்சம் மதிப்போட நடந்துக்கணும் அப்படி இப்படின்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். சரி அந்த விஷயத்தையே சொல்லி காசு கேட்போமேன்னு கேட்டு பார்த்தா 1,00,000 ரூபாய் கொடுத்துட்டான். அப்படியே நான் ஷாக் ஆயிட்டேன். அவள காசை வச்சு என்னடி பண்ண போற? செலவு பண்ணவா வழி இல்ல. ஒரு வீக்கெண்ட் ஷாப்பிங் போனா வெறும் 1 ஹவர்லயே காலி ஆயிடும். ஏய் அஞ்சலி, என் செல்ல குட்டி, பாட்டிக்கு ஒரு பக்கம் தண்டட்டி மூக்கு மனம் முறிஞ்சி வருஷம் ஒன்னாச்சுடி. காலம் போன கடைசியில ஒரு நல்ல தண்டட்டியா போட்டுக்கிட்டு 4 தெரு போயிட்டு வரலானா முடியல. 2 பவுன்ல ஒரு தண்டட்டி வாங்கி கூட. அம்மா நீ சும்மா இருமா. இப்போ உனக்கு தண்டட்டி ரொம்ப முக்கியமாக்கும். அஞ்சலி, நான் சொல்றதை கேளுடி. நானும் 5 வருஷமா காஞ்சிபுரம் போய் 4 பட்டுப்புடவை எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். முடியவே மாட்டேங்குது. இத்தனை வருஷம் சென்று நீதே எடுத்து கொடுக்கணும்னு இருக்கு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வந்துருவோமா? எதுக்கு? எதுக்கா? பட்டுப்புடவை வாங்கத்தியா? மாமா மாமா, அப்படியே எனக்கும் 2 சுடிதாரு, 2 காஸ்ட்லியான நைட்டி, அப்புறம் புடவையும் வாங்கி கொடுங்கம்மா. அவங்க பேர் சொல்லி நானும் கட்டிப்பேன்ல. அப்படியே போட்டேன்னா பாரு. காலம் போன வயசுல சுடிதாரு, சாரி, நைட்டி. புருஷன் காசு கொடுத்திருக்கான்னு சொன்னா சந்தோஷப்பட்டு மனசுக்கு பிடிச்சது ஏதாவது போய் வாங்கிக்கோன்னு சொல்லாம ஆளுக்கு அது வேணும் இது வேணும்னு பெரிய லிஸ்டே போடுறீங்க. நான் கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இப்பதான் முறையா என் புருஷன் கொஞ்சோண்டு பணம் கொடுத்து பிடிச்சது வாங்கிக்கோன்னு சொல்லியிருக்கான்.
இதை நான் யாரு கூடயுமே ஷேர் பண்ணிக்கவே மாட்டேன். இந்த ஒவ்வொரு காசும் எனக்கு மட்டும்தான். எல்லாரும் ஓடி போயிடுங்க. காசு கீசுன்னு இருந்தா வந்தீங்க கொல்ல பண்ணிடுவேன். ஹலோ. பரவாயில்லையா மேடம், உடனே போன் எடுத்துட்டீங்க. போனை எடுக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஏய், முதல்ல நீ யாருன்னு சொல்லு. எதுக்கு இப்படி திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ற? இங்க பாரு, டென்ஷன் ஆகாத. அது உடம்புக்கு நல்லதே இல்ல. சரி, கொஞ்சம் தண்ணி வேணா குடிச்சுக்கிறியா? நீ ஒரு டாக்டர், உனக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து போன் வருதுன்னு வையே. உன்னை பத்தி ரகசியம் எல்லாம் எனக்கு தெரியும், நாம மீட் பண்ணலாமான்னு அந்த நம்பர்ல பேசின குரல் கேக்குது. நானா இருந்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா? என்கிட்ட ஒரு ரகசியமும் இல்ல, போடா வேணான்னு போனை கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா நீ அடுத்த தடவை அதே அன்னோன் நம்பர்ல இருந்து போன் வந்தும் அவன் எப்படியும் அதே போல பிளாக்மெயில் பண்ணதான் கூப்பிடுவான்னு தெரிஞ்சும் உடனே அட்டன் பண்ணி பேசுறேன்னா உன் மனசுல என்னவோ ஒரு தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். கரெக்டா டாக்டர்? ஹலோ, நான் உனக்கு என்ன செஞ்சேன்? உனக்கு என்ன தெரியும்? நீ ஒரு ஸ்ட்ரேஞ்சர். உனக்கு ஏன் நான் பதில் சொல்லணும்? உனக்கு ஏன் நான் பயப்படணும்? எனக்கு நீ பயப்படணும்னு நான் சொல்லவே இல்லையே. ஏன் மேடம் நீங்களே வாயை விட்டு சிக்கிறீங்க? ரெண்டாவது, என் கூட பேசுறது பிடிக்கல, டைம் வேஸ்ட்னு நினைச்சேன்னா நீ எந்த நிமிஷம் வேணும்னாலும் லைனை கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். உன் போன் உன் கையில தானே இருக்கு, அதுல என்ன தயக்கம்? என்ன முடியாதுல்ல? ஏன்னா குற்றம் உள்ள மனசு குறுகுறுக்கும். கூலிப்படைய வச்சு ஒரு ஆளை போட்டு தள்ளுற நீ எல்லாம் ஒரு டாக்டர்னு சொல்லிக்கிற பாரு, அதுதான் இருக்கிறதுலயே பெரிய கேவலம். டாக்டர்னா ஒரு உயிரை காப்பாத்தணும், உயிரை எடுக்க கூடாது. ஏய், நீ வேற யார்கிட்டயோ பேசுறதுக்கு பதிலா என்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். டாக்டர் பாரதி ஃப்ரெண்டு தானே நீ? ஏய், நீ யாரு? ஒழுங்கா சொல்லிடு, யாரா நீ? வேற யாரோன்னு சொன்ன, அப்புறம் எதுக்கு டாக்டர் பாரதிங்கிற பேரு சொன்னதுமே அப்படியே பதற? பாரதி உன் ஃப்ரெண்டு தானே? அது இருக்கட்டும், நீ யாருன்னு சொல்லு. உன் நம்பரை வச்சு நீ யாருன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். தாராளமா பண்ணு, எனக்கு என்ன பயமா? நான் உன்னை தடுக்கவே இல்லையே. உன்னால முடிஞ்சா நீ கண்டுபிடிச்சுக்க. ஆனா நீ பண்ண மாட்ட, எனக்கு அது நல்லா தெரியும். ஏன்னா என்கிட்ட இருக்கிற ரகசியம் எல்லாம் எவ்வளவு முக்கியமானது, அது வெளியே வந்தா எவ்வளவு பாதிப்பு வரும், இதெல்லாம் உனக்கு நல்லா தெரியும். இப்போ உனக்கு என்ன வேணும்? அது இப்பதான் நீ நல்ல பொண்ணா நடந்துக்கிற. வெரி குட். ஸ்ட்ரைட் டீலிங்கா கேக்குற பாத்தியா? இது பிடிச்சிருக்கு. ஆனா நான் இன்னும் அந்த ஸ்டேஜுக்கே வரல. என்ன வேணும்னு முடிவு பண்ணிட்டு நானே உனக்கு திரும்ப கால் பண்றேன். பாய். சித்தப்பா, 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 சித்தப்பா. வெம்பா வெம்பா ஒரே ஒரு கண்டிப்பா இவரா இருக்காது. இவரும் இல்லனா வேற யாரு? யாருக்கும் தெரியலன்னு தானே நினைச்சிட்டு இருந்தேன்.
எங்கேயோ பெருசா கூட்டி விட்டுட்டேன். ச்சே. சரி, okay. கோயிலுக்கு போய் இதெல்லாம் சாப்பிட்டு பூஜையை முடிச்சிட்டு போ. கோயிலுக்கு போற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா அஞ்சலி? எடுத்து வச்சிட்டேன் அத்தை. சௌந்தர்யா எத்தனை மணிக்கு கிளம்பலாம்? 11 மணிக்கு கோயில்ல பூஜைங்க. நாம ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அங்க இருந்தா போதும். சரி, ஓகே. பாரதி, அம்மா. நான் உன்கிட்ட சொன்னது என்ன? நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க. இன்னைக்கு 11 மணிக்கு கோயில்ல பூஜை இருக்கு, அங்க போகணும்னு சொன்னேன்ல. நான் தான் அப்பவே முடியாதுன்னு சொல்லிட்டேன்லம்மா. அந்த ஆப்ஷனே இல்ல பாரதி, நீ வந்துதான் ஆகணும். இது உனக்காக, உன் வாழ்க்கைக்காக நடத்துற பூஜை. நீ இல்லாம எப்படிடா? இத பாரு, உன் மனசுக்கு பிடிக்காம கூட இருக்கட்டும். பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ எங்க வேணாலும் போ. அம்மா, எனக்கு தான் முக்கியமான ஆபரேஷன் இருக்குன்னு சொன்னலம்மா. அதையம்மா புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. யாரு? நான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேனா? பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கும்போது அவகிட்ட 4 வார்த்தை நல்லதா பேசுவோம். அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தராம எப்பவுமே உருன்னு அலையிற நீ எல்லாம் அதை பத்தி பேசவே கூடாது. நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை பாரதி. ஒருவேளை நான் மட்டும்தான் உன்னை இந்த வீட்டுல தப்பா புரிஞ்சு வச்சிருக்கேனா? மத்தவங்க எல்லாம் நீ செய்யறது நியாயமா தான் இருக்குன்னு நினைச்சா இங்க இருக்கிற ஒருத்தரையாச்சும் அப்படி சொல்லு. நான் வாய முடிக்கிறேன்ப்பா. ஆமா, எப்ப எதுக்கு கூப்பிட்டாலும் ஆபரேஷன் சொல்லிட்டு இருக்கியே, அது பொய்ன்னு நான் இப்ப ப்ரூவ் பண்ணவா? இந்த பேண்டமிக் டைம்ல எங்கடா சர்ஜரி நடந்துட்டு இருக்கு? எல்லா சர்ஜரியும் போஸ்ட்போன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உனக்கு மட்டும் ஆபரேஷன் சொல்லிட்டு இருக்க. இது பாரு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன். எந்த ஆபரேஷனுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆடியோ ரெக்கார்ட் வச்சிருக்கேன், கேக்குறியா? இப்பெல்லாம் நீ அநியாயத்துக்கு பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்ட பாரதி. அன்னைக்கும் அப்படிதான், கார்ல போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு போன் வந்துச்சுன்னு நீ பாட்டுக்கு கிளம்பி போற. கண்டிப்பா அதுவும் பொய்யாதான் இருக்கும். யார்கிட்டயாவது சொல்லி போன் பண்ண சொல்லிருப்ப. அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சரிம்மா, நான் போய் தான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. பிடிக்காத விஷயத்தை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துனா நான் வேற என்னமா பண்ண முடியும்? என்ன விட்டுருங்கன்னு உண்மையை சொன்னா நீங்க தான் விட மாட்டேன்றீங்களே. அதுக்காக வாயில வந்ததெல்லாம் சொல்வியாடா? சரி, இந்த பேச்சை இப்படியே விட்டுருவோம். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ 11 மணிக்கு கோயில்ல இருக்கணும். சரிங்க, வாங்க நாம கிளம்பலாம். என்ன சௌந்தர்யா அது? அவன் எதுவுமே பதில் சொல்லாம போயிட்டு இருக்கான். நீ கோயிலுக்கு போலான்ற? எனக்கு என்னமோ அவன் வருவான்ற நம்பிக்கை இல்லை. அது எப்படிங்க வராம போயிடுவான்? வருவான். சரி வாங்க நாம போலாம். வாங்க.
ஹலோ ஆண்டி. வெண்பா, கொஞ்சம் உன்கிட்ட பேசணுமா? ஃப்ரீயா இருக்கியா? சொல்லுங்க ஆண்டி. ஏன், என்னாச்சு? உன் வாய்ஸ் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? உடம்பு ஏதாவது சரியில்லையாமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. பார்த்து கவனமா இருக்கணுமா. பாரதி உடம்ப கவனிக்கிறது இல்லைன்னு என்கிட்ட வந்து அக்கறையா சொன்னேன். நீ உடம்ப கவனிக்கலன்னா எப்படிமா? ஒருவேளை என் ஆளை வச்சு மிரட்டுறது சௌந்தர்யா ஆண்டியா இருக்குமோ? எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட விளையாடுறாங்களோ? சாச்சா, அப்படிலாம் இருக்காது. அப்படி உண்மை மட்டும் தெரிஞ்சிருந்தா ஆண்டி இப்படி சப்போர்ட் எல்லாம் டீல் பண்ண மாட்டாங்களே. ஹலோ வெண்பா, லைன்ல இருக்கியா? இன்னைக்கு என்னாச்சுமா உனக்கு? ஒன்றும் இல்லை ஆண்டி, லைட்டா தலைவலி, அதான். மாத்திரை போடுமா. சரி, நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன். என்ன விஷயம் ஆண்டி? எல்லாருமே குடும்பத்தோட கோயில்ல பரிகாரம் செய்ய வந்திருக்கோம். பாரதியும் எங்க கூட வந்திருக்கணும். அப்பதான் இந்த பரிகார பூஜை முழுசா நடக்கும்மா. வீட்ல இருந்து அவன் கிளம்பும் போது நான் வர சொன்னா அவன் வரமாட்டேன்னு பிடிவாதமா என்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டான். நானும் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன். நான் சொல்றது அவன் காதுலயே வாங்க மாட்டேங்கிறான். ஒருவேளை இந்த பரிகாரம் பூஜையில எல்லாம் நம்பிக்கை இல்லையோ என்னமோ? அப்படிலாம் இல்ல வெண்பா, நம்பிக்கை இருக்கிறவன் தான். இப்பதான் ஏதோ வர மாட்டேங்கிறான். கண்ணம்மா கூட வரல, அதனால தான் நினைக்கிறேன். அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? இது அவன் வாழ்க்கைக்காக செய்யற பரிகாரம். அவன் இல்லைன்னா எப்படிமா? அதான் வெண்பா, நீ கொஞ்சம் பாரதி கிட்ட சொல்லி பரிகாரம் பண்றதுக்காக கொஞ்ச நேரம் கோயிலுக்கு வந்துட்டு போ சொல்ல. எப்ப வர சொல்லணும் ஆண்டி? நீ இப்போ உடனே வர சொல்ல. நாங்க இப்ப எல்லாரும் கோயில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொல்லியே கேட்காத பாரதி நான் சொல்லி கேட்கவா போறான்? இல்லம்மா, நீ சொன்னா அவன் கேட்பான்னு என் மனசுக்கு தோணுது. நீ கொஞ்சம் பேச. நீ மட்டும் அவன்கிட்ட பேசி அவனை இங்க வர வச்சிட்டேன்னா கண்டிப்பா ஒரு நேரத்துல உனக்கு ஏதாவது ஒரு ஃபேவர் பண்ணி தரேன். ஃபேவரா? என்ன ஆண்டி சொல்றீங்க? இல்லம்மா, நான் எதையுமே ஸ்பெசிஃபிக்கா சொல்லலம்மா. இப்போ இந்த நேரத்துல நீ பாரதிய வர வச்சிரு. நாளைக்கு உனக்குன்னு ஒரு தேவை வரும்போது நான் உன் பக்கத்துல இருந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்றேன். சரிங்க ஆண்டி, நான் பாரதி கிட்ட பேசி பாக்குறேன். ப்ளீஸ் எனக்காக அவன்கிட்ட பேசுமா. சரிம்மா. பாரதி எங்க இருக்க? ஃபீல் பண்ணாம போயிட்டு வா பாரதி. போலன்னா உங்க வீட்ல 2 நாளைக்கு ரெகல் ஆகும், அத மறந்துடாத. சரி, போறேன். போய் தொலைறேன்.
தம்பி வரலையா? பரிகாரம் பண்ண வேண்டியது அவர்தானம்மா. இதோ இப்போ வந்துருவான் சாமி. சரிம்மா, இப்ப வந்துருவாரு. சரி, நீங்க வந்தவொடனே கூப்பிடுங்க. நான் போய் ஆக வேண்டிய வேலைகளை பாக்குறேன். டே அகில், நீ அவனுக்கு கால் பண்ணு. என்னங்க, இன்னும் இரு சௌந்தர்யா, அவன் வந்துருவான். எடுக்கலப்பா அவன். ஏங்க போனை கூட எடுக்க மாட்டேங்கிறான்? அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சாச்சு, நான் போய் கூட்டிட்டு வருவேன். போன் எடுக்கலன்னா என்னதான் பண்றது? நீ எதுக்கு போற? இன்னைக்கு இங்க பரிகாரம் செய்யறோன்னு அவன் கிட்ட தெளிவா சொல்லியிருக்கேன். அவன் எப்படி வராம போவான்? காலையில் எனக்கு வர விருப்பம் இல்லைன்னு அவன் ஸ்ட்ராங்கா சொன்னப்பவே எனக்கு தெரியும். நிச்சயமா அவன் இங்க வரமாட்டான்னு. நீ தான் ஏதோ நம்பிக்கையோட நீ வந்தே ஆகணும்டான்னு சொல்லிட்டு வந்த. இப்ப எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் டென்ஷன் ஆகிறது தான் மிச்சம். இதுவே ஒரு பரிகாரம். இதுக்கும் அவன் வரலன்னா இதுக்காக இன்னொரு பரிகாரம் பண்ணுவாங்களா? ஏன் பண்ணுங்களேன். பாரதிக்காக பூஜை புனஸ்காரம்னு கோயில் கோயிலா அலைங்க. ஆனா நீங்க என்ன செஞ்சாலும் பாரதி திருந்தவே மாட்டான். கண்ணம்மாவோட சேர்ந்து வாழ்றதுக்கான அறிகுறியும் இல்லை. அது எனக்கே புரியுது, உங்க யாருக்கும் புரியவே இல்லையா? அஞ்சலி, நீ ஏதாவது சொன்னியா? நான் பாரதி சீக்கிரம் வந்துடணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். அப்படியா? சரி, நல்லா வேண்டிக்க. பூசாரி கிட்ட பேசி இந்த பரிகாரத்தை இன்னொரு நாள் வச்சுக்கலாம்னு கேட்கலாமா? இன்னொரு நாளைக்கா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இத இன்னைக்கே செஞ்சாகணும். அதான் எப்படின்னு புரியல. எனக்கு என்னவோ இதுக்கு மேல அவன் வருமான்ற நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்ல. என்ன நாழி ஆயிட்டே இருக்குமா? நல்ல நேரம் முடிய இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. இந்த தேர அழகு குத்தி கோயில 3 சுத்தி சுத்தி வர 1/2 மணி நேரம் ஆகும். அகில், இன்னொரு வாட்டி போன் பண்ணி பாருடா. சரி. எடுக்க மாட்டாமா அவன்? இந்த பரிகாரத்தை இவ புருஷன் தான் செய்யணுமா? அப்படி ஒன்றும் அவசியம் இல்லம்மா. இவங்க நல்லா இருக்கணும், இவங்க வயித்துல வளர்ற குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற யாரு வேணாலும் பண்ணலாம். அப்போ அழகு குத்தி நான் இத செய்றேங்கய்யா. சௌந்தர்யா, எப்படிம்மா? நீ எப்படி? இல்லைங்க, நான் பண்றேன். என் பேர குழந்தை நல்லா இருக்கணும்னு நான் இத கூட பண்ண மாட்டேனா? இல்ல, அது அத்தை வேண்டாம். அத்தை நீங்க எப்படி அத்தை? ஆமாம்மா, பாரதி செஞ்சா அவன் வயசுக்கு அது தாங்கும். நீங்க எதுக்குமா இதெல்லாம் செய்யணும்?
ஆமா சௌந்தர்யா, அதான் பூசாரி யார் வேணா பண்ணலான்னு சொல்றாரு. நான் பண்றேன். இல்லைங்க, நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த பரிகாரத்தை நான் தான் செய்யணும். நீங்க ஏற்பாடு பண்ணுங்க.